இன்னைக்குன்னு பார்த்து பாப்பா சிக்கன் 65 கேட்டா நான் வேற ஆல்ரெடி கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு இருந்த வடை செய்ய வடை பிளான டிராப் பண்ணிட்டு பாப்பாக்காக 65 செய்யலாம். இன்னைக்குன்னு பார்த்து அமாவாசையா இருக்கு. சோ அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டா காலிஃபிளவர் 65 செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பாப்பாக்குனாலே போதும் எங்க ஹஸ்பண்ட் எங்க இருந்தாலும் அனுமார் மாதிரி பறந்து வாங்கிட்டு வந்துருவாரு. இந்த காலிஃபிளவர்ல குட்டி குட்டி வார்ம்ஸ் இருக்குமா, அதை பார்த்தாலே எனக்கு சாப்பிட பிடிக்காது. சோ அதனால ஹஸ்பண்டுக்கு இதை மட்டும் கிளீன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் என்னோட பேட்டரி கனல செக் பண்ணி பார்த்துட்டு தான் செய்ய ஆரம்பிச்சேன். செஞ்சுனே இருக்கும்போது எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. என்னோட ஹெல்ப் இல்லாம அதனால செய்ய முடியாதுன்னு எங்க ஹஸ்பண்ட் பந்தாடிச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருன்னு சொன்னேன். எல்லாமே ஓகே, பட் என்ன கூப்பிடாம எப்படி நீ மிக்ஸ் பண்ணுவேன்னு பாக்குறேன்னு சொன்னாரு. இதுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கேன் இப்ப பாருன்னு எல்லா மசாலாவும் உள்ள தூக்கி போட்டு ரெண்டு குழுக்கு எல்லா காலிஃபிளவரும் மிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க ஹஸ்பண்ட் இதை பார்த்து வெக்ஸ் ஆயிட்டாரு. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு எங்க ஹஸ்பண்ட் ஓவரா என்ன வெறுப்பேத்திட்டாரு. நான் செம்மையா கடுப்பாயிட்டேன். அதனால ஒரு டீ வச்சு கொடுத்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப நாளாவது இந்த பொருள் வாங்கி பட் யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து எங்க ஹஸ்பண்ட் கண்ணில் மாட்டிடுச்சு. எதுக்கு இது வாங்கி அப்படியே வச்சிருக்கேன்னு எங்க ஹஸ்பண்ட் கேட்டாரு. நான் முறுக்கு செய்யன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் வாங்கினது இடியாப்பா செய்யறதுக்காக. எதுக்கு வாங்கினே மறந்துட்டேன். பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு கொடுத்துட கூடாது. நீங்க பாரு இதுல முறுக்கும் சுடலாம் இடியாப்பமும் சுடலான்னு ஒரே கதையை அடிச்சு விட்டா. எல்லாமே செய்யலாம் எனக்கே இன்னைக்கு தான் தெரியும்.